ஒரு நாட்டோட ராணி வந்து அவங்களோட அரண்மனையில இருக்கிற அவங்களோட அறையில ஜன்னல் வழியா உட்கார்ந்துட்டு, அந்த நாட்ட வந்து ஒரு நாள் ரசிச்சுட்டு இருந்தாங்களாம். அந்த நாடு வந்து அவ்ளோ அழகா இருந்ததாம். ஏன்னா, அப்படியே பனி படர்ந்து ரொம்ப ரொம்ப அழகா அந்த நாடே வந்து தெரிஞ்சுச்சாம். அவங்க அந்த ரசிச்சுட்டே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தெச்சுட்டு இருந்தாங்களாம். துணி தெச்சுட்டு இருந்தாங்களாம். துணி தைக்கும்போது அதுல அந்த ஊசி வந்து அவங்க கையில குத்தி, அந்த குத்துனதுனால ஒரு சொட்டு ரத்தம் வந்துதாம். அந்த ரத்தம் வந்து என்ன பண்ணுச்சாம், அந்த ஜன்னல்லேருந்து கீழ விழுந்து பனி மேல பட்டுச்சாம். அத இவங்க இப்டி கீழ குனிஞ்சு பார்க்குறாங்களாம். பனி மேல ரத்தம் படும்போது எத்தன ஒரு அழகா இருக்கு அப்படின்னு அவங்க ரசிக்கிறாங்களாம். எனக்கு இந்த மாரி ஒரு பெண் கிடைக்காதா? எனக்கு இந்த மாரி ஒரு மகள் பிறக்க மாட்டாளா? அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேவதைகள் கதைகள். அதாவது ஃபேரி டேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவதை கதைன்னு நான் ஏன் அத மொழிபெயர்த்திருக்கேன் அப்படின்னா, இந்த கதைகள்ல வர பெண்கள் எல்லாமே தேவதை மாரி சித்தரிக்கப்படுகிறாங்க. "அவ்ளோ அழகா இருக்காங்க, அவ்ளோ அழகா இருக்காங்க" அப்படின்னு சொல்ற கதைகள் இது. இந்த கதையெல்லாம் வந்து உங்க வீட்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கு தெரியும். அது யார் தெரியுமா? அந்த குட்டீஸ்க்கு. எப்படி குட்டீஸ்க்கு இந்த கதை தெரியுது அப்படின்னா, டிஸ்னி அப்படிங்கிற அந்த நிறுவனம் மட்டும் அத்தன ஃபேரி டேல்ஸ வந்து எடுத்திருக்கு. ஆனா, குழந்தைங்க பார்க்குற கதையும், நம்மளுக்கு படிக்கிறதுக்கு இருக்கிற கதையும், உண்மையான கதை, அதாவது ஒரிஜினல் ஸ்டோரீஸும் கரெக்ட்டா ஒண்ணே மாரி இருக்கான்னு பார்த்தா இல்லவே இல்ல. இந்த கதைகள் இன்ஃபாக்ட் சொல்லப்போனா, குழந்தைங்களுக்காக எழுதப்பட்டதும் இல்ல, குழந்தைகளுக்காக தொகுக்கப்பட்டதும் இல்ல. எப்படியோ அது குழந்தைகள் கையில போய் சேர்ந்துருச்சு. அப்படிதான். அப்ப அதோட ஒரிஜினல் கதை எப்படி இருக்கும்? அந்த ஒரிஜினல் கதை என்னவா இருக்கும்? அது எங்கேருந்து வந்தது? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த எபிசோடோட பேரு "ஒரு ஊருல". நான் டாக்டர் லக்ஷ்மி பிரியா. இது பிரியோ சேனலுக்காக "கேளடி கண்மணிங்கிற ஷோல இருந்து "ஒரு ஊர்லங்கிற தலைப்புல இன்னைக்கு நான் பேசப் போறேன். இந்த ஒரு ஊரோட ஸ்பெஷல் என்னன்னா, கதைகள் எப்படி ஆரம்பிக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எல்லா கதையுமே "ஒன்ஸ் அப்பான் அ டைம்" அப்படின்னு ஆங்கிலத்துல ஆரம்பிக்குது. தமிழ் எடுத்து பார்த்தோம்னா, "ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான் தெரியுமா?" அப்படின்னு ஆரம்பிக்குது. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா நம்ப, ஏன் ஒரு ஊர்ல ராஜா இருந்தான் அப்படின்னு? ஏன் ஒரு ஊர்ல ராணி இல்ல? ஏன் ஒரு ஊர்ல மக்கள் இல்ல? ஏன் ஒரு ஊர்ல குழந்தைகள் இல்ல? ஏன் அப்படி கதைகள் ஆரம்பிக்க மாட்டேங்குது? ஏன் ஒரு ஊர்ல ஒரு மரம் இருந்ததுன்னு நம்ம ஆரம்பிக்க மாட்டேங்கிறோம்? ஒரு கிராமம் இருந்ததுன்னு கூட ஆரம்பிக்கிறோம். ஆனா, முக்காவாசி கதைகள் ஒரு ஊர்ல ராஜா இருந்ததுன்னு தான் நம்ம பாட்டி சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். அந்த ராஜாக்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, ராஜாக்கள பக்கத்துல இருக்கிற ராணிகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து கதை கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதுக்காக இந்த கதைய பார்ப்போம். 2 பேர் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வறுமையான ஒரு சிச்சுவேஷன்ல பொறந்து வளர்ந்தவங்க. இந்த 2 பேரோட பேர் என்னன்னா, யாக்கோப் அண்ட் வில்ஹெம். இந்த யாக்கோப் அண்ட் வில்ஹெம் அப்படின்னு சொல்றத விட, அவங்க 2 பேரோட சர்நேம், அதாவது அவங்களோட 2வது பேருல அவங்கள வந்து கூப்ட்டா நெறைய பேருக்கு தெரியும். அந்த 2 பேரோட சர்நேம் என்னன்னா, கிரிம் அப்படிங்கிறது தான். GRIMM அப்படிங்கிற கிரிம் அப்படிங்கிற பேர்ல தான் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே ஜெர்மனி நாட்ட சார்ந்தவங்க. இந்த வறுமையான குடும்பத்துல பிறந்திருந்தா கூட, அவங்க 2 பேருக்கும் படிப்பு மேல அப்படி ஒரு ஆர்வம். எப்படியாவது படிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 12 மணி நேரம், 13 மணி நேரம் படிச்சுட்டே இருப்பாங்களாம். அப்படி ஒரு நல்ல பிள்ளைகளா அவங்க 2 பேரும் வளர்ந்து வந்தாங்க. அவங்களோட அப்பா சின்ன வயசுலயே இறந்துடுறாரு. இறந்ததுனால இவங்களுக்கு வந்து படிப்புக்கு தேவையான சப்போர்ட் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அந்த நாட்ல இருக்கிற அ அந்த அவங்க கிராமத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க இங்கேயே வந்து தங்கி படிக்கிறதுனா படிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்றாங்க. இந்த 2 பசங்களும் அத எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க தங்குறதுக்கு இடம் குடுக்குறோம். சாப்பாடு கூட குடுக்குறோம். உங்களுக்கு படிப்பு ஃப்ரீயா சொல்லிக் குடுக்குறோம். ஆனா, நீங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும். நீங்க நல்ல மதிப்பெண்கள் ஒரு வேளை எடுக்கல அப்படின்னா, நாங்க பள்ளிய விட்டு அனுப்பிச்சுருவோம் அப்படின்னு. இந்த 2 பசங்களும் அந்த அந்த விஷயம் சொன்ன உடனே பயப்படல. அவங்க அதுக்கு பதிலா எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, நல்லா இருக்கே இது. நம்மளுக்கு சாப்பாடும் குடுத்து, தங்கறதுக்கு இடமும் குடுத்து, படின்னு குடுத்து, ஒரு இவ்ளோ பெரிய நூலகம் இருக்கிற ஒரு பள்ளியில படிக்கிறத விட என்ன பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பள்ளிக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பசங்களும் வளர, வளர அவங்களுக்கு அவங்க நாட்டோட கதைகள கேட்க கூடாதா? அவங்க நாட்டோட கதைகள பத்தி தெரிஞ்சுக்க கூடாதாங்கிற ஆர்வம் வர ஆரம்பிக்குது. புத்தகங்கள் படிக்கிறாங்க. ஆனா, புத்தகங்கள் ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அவங்க விடுமுறை நாட்கள்ல அவங்க வீட்ல போய் உட்கார்ந்துட்டு, உணவு மேஜையில உட்காரும்போது என்ன தோணுதுன்னா,
நம்ப வீட்டுக்கு வரவங்க சொல்ற கத, நம்ப தாத்தா, பாட்டி சொல்ற கத, நம்ம ஊர்ல இருக்கிற பெரியவங்க சொல்ற கத, அந்த கதைலாம் ஏன் புத்தக வடிவில இல்ல? அப்படிங்கிற கேள்வி 2 பேருக்கும் வர ஆரம்பிக்குது. அந்த 2 பிரதர்ஸுமே ரொம்ப அந்யோன்யமான பிரதர்ஸ். அதனால தான் அவங்கள இன்னி வரைக்கும் நம்ம கிரிம் பிரதர்ஸ்ன்னு சேர்த்து தான் சொல்றோம். ஏகாப் வில்லியம்ன்னு சொன்னா நெறைய பேருக்கு யாக்கோபி வில்லியமும் தெரியாது. ஆனா கிரிம் பிரதர்ஸ்ன்னு சொன்னா நெறைய பேருக்கு தெரியறதுக்கு காரணம், அவ்வளோ ஒத்துமையா யோசிக்கிறவங்க. அப்படி 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ப ஜெர்மனி நாட்டுல இருக்கிற நாட்டுப்புற கதைகள நம்ம ஏன் தொகுக்கக்கூடாதுன்னு. ஆனா தொகுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. தொகுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேட்ரன் வேணும். அதாவது யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு பொருளுதவி செய்றவங்க வேணும். இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, பொருளுதவிலாம் அப்புறம் முதல்ல நம்ம படிச்சு முடிச்சு நல்ல பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் இத பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாரி அவங்க பள்ளியிலிருந்து கல்லூரிக்கும் போறாங்க. கல்லூரியிலயும் முதல் மதிப்பெண் எடுக்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற தாகம், நம்ம நாட்டுப்புற கதைகள தொகுக்கணுங்கிற தாகம் மட்டும் அடங்கவே இல்ல. அப்படி யாக்கோபும், வில்லமும் பொருளுதவிக்கெல்லாம் வெயிட் பண்ணாம, டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கதைகள வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால ரொம்ப தூரம் போய் பிரயாணிச்செல்லாம் சேகரிக்க முடியல. ஏன்னா, அவங்க கிட்ட பொருளாதாரம் கொஞ்சம் கூட கிடையாது. இன்னும் அவங்க படிக்கிற பசங்க தான் கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, தங்க வீட்டுக்கு வரவங்க, அவங்களோட அ சித்திகள், பெரியம்மாக்கள், பாட்டிகள், தாத்தாக்கள், அ மாமாக்கள், அண்ணன்கள், அக்காக்கள் இப்படி எல்லார்கிட்டயும் "உனக்கு ஒரு கதை தெரியுமா? உனக்கு ஒரு கதை தெரியுமா?" அப்படின்னு கதை கதையா கேட்டு கேட்டு அத எழுதி எழுதி வச்சு சேகரிக்கிறாங்க. இப்படி அவங்க சேகரிச்சு குடுத்த தொகுப்புல நெறைய 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 கதைகள் இருக்கு. இந்த கதைக்கு பேரு கிரிம் பிரதர்ஸோட ஃபேரி டேல் அப்படிங்கிறது. அவங்க மொதல்ல இந்த புத்தகத்த வந்து வெளியிடும்போது, அவங்களுக்கு ஒவ்வொரு எழுத்தாளருக்கும், ஒவ்வொரு சேகரிப்பாளருக்கும் என்ன தோணும்னா, "இத யாரு படிக்க போறா?" அப்படிங்கிற கொஸ்டின் வரும். "ஹூ இஸ் மை இன்டெண்டட் ஆடியன்ஸ்? ஹூ இஸ் மை ரீடர்?" அப்படிங்கிற கொஸ்டின் வரும். இந்த ரீடர் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கும்போது, இந்த கதை நெறைய நகைச்சுவையா இருக்கே, இந்த கதையில நெறைய மாயங்களும், மந்திரங்களும் வருதே, நம்ப ஏன் குழந்தைங்கள இதோட கதையோட ஆ படிக்கிற ரீடரா, அதாவது இன்டெண்டட் ரீடரா மாத்தக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த புத்தகங்கள போட்டுடுறாங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு அப்ரிசியேஷன் ரொம்ப கிடைக்குது. இப்படி ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கீங்களே அப்படிங்கிற அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஆனா அத தாண்டி நெறைய திட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் போய் குழந்தைங்க படிக்கிற கதையா? அப்படின்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த அடுத்த வெர்ஷன்ஸ்ல அந்த கதைகள்ல வர கொடூரங்களையும், நெறைய பிரச்சனைகளையும் கம்மி பண்ணி குழந்தைகள் படிக்கிற மாரி ஒரு வெர்ஷனா கொண்டு போறாங்க. ஆனா கூட அத டிஸ்னி வந்து எடுத்து அ இன்னும் குழந்தைங்க எப்படி அத வந்து தங்கள வந்து அந்த கேரக்டரா எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற நேரேட்டிவ்ஸ வந்து கிரியேட் பண்ணுது. இது வந்து ஒரு 30 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிட்டு வர இந்த டிஸ்னியோட அ அ வெர்ஷன் அது கூட இன்னைக்கு இருக்கிற நமக்கு ஒத்துக்க முடியல. நம்மளால அத படிக்கும்போது, ஏன் ஒவ்வொரு இளவரசியும் இப்படி முட்டாளா இருக்கா? ஏன் அவளால தன்னோட பிரச்சனைகள தன்னாலேயே தீர்த்துக்க முடியல? யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா, ஏன் அத கேட்க மாட்டேங்கிறா? ஏன் இவ்வளோ அதிக பிரசங்கியா இருக்கா? ஏன் தன்னோட மூளைய யூஸே பண்ண மாட்டேங்கிறா? மூளைய வச்சு சிந்திக்கவே மாட்டேங்கிறா? அப்படிங்கிற கோவம் வருது. இந்த கோவத்துக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வர மூவிஸ்ல எத்தனையோ ரீவர்ஷன், ரிவிஷன் பண்ணி அத வந்து இன்னும் ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவை வந்து ஒரு ஆண்மகன் கிடையாது. ஒரு இளவரசன் தான் வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்கிற கதைகள நம்ம இன்னைக்கு இத பார்க்க போறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கான கதை எப்படி இருந்தது? பெரியவங்களுக்கான கதைகள் எப்படி இருக்கு? ஆக்சுவலா ஒரிஜினல் கதை எப்படி இருந்தது? அப்படின்னு ஒரு வெரைட்டி எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத காமிக்க போறேன். நான் வந்து அ குழந்தைகளுக்கான கதைன்னு எடுத்தோம்னா, எப்போதுமே ஃபேரி டேல்ஸ் வந்து வாங்கி தராத அப்பா, அம்மாவே இருக்க முடியாது. ஏன்னா, குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே, போய் கலர் கலரா அழகழகான புத்தகங்கள தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். அப்படி நான் ஃபேரி டேல் படிக்க ஆரம்பிச்சது இந்த புத்தகத்துல தான். இந்த புத்தகத்த நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப அழகா, குண்டா, பெரிய பெரிய எழுத்துக்களோட, நெறைய பிக்சர்ஸோட, நெறைய பெயிண்டிங்ஸோட கலர்ஃபுல்லா இருக்கிற ஒரு புத்தகம் இது. ஆனா, இந்த புத்தகத்த படிச்சு வளர்ந்த நானு, எனக்கே நெறைய கேள்விகள் இருந்தது. இப்படியெல்லாம் நடக்குமா? ஒவ்வொரு தடவையும் ராஜகுமாரன் வந்து நம்மள காப்பாத்தணுமா? அப்படிங்கிற இந்த கேள்வி வளர, வளர இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு. அப்படி வளர, வளர ஜாஸ்தி ஆயிட்டு போற டைம்ல வந்து என்னன்னா, நான் நெறைய இதோட ரீவொர்க்கிங்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த ரீவொர்க்கிங்ஸ நான் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அண்ட் அந்த ரீவொர்க்கிங்ஸ்ல இருக்கிறதுல கூட
நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் இத கூட இன்னும் பெட்டரா ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு தோணும்ல. அப்படி நெறைய கிரிட்டிக்கல் மெ மெ அ கிரிட்டிக்கல் எஸ்சிஎஸ் வர ஆரம்பிச்சுச்சு. கிரிட்டிக்கல் கருத்து ஆய்வுகள் நெறைய வர ஆரம்பிச்சுச்சு. இந்த ஆய்வு அறிக்கைகள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் வந்து ஃபேரி டேல்ஸ் அண்ட் ஃபெமினிசம் அப்படிங்கிற இந்த புத்தகம். இது வந்து டொனால்ட் ஹஸ்ஸே எழுதியிருக்காங்க. இந்த டொனால்ட் ஹஸ்ஸே வந்து இந்த கதைகள்ல இருக்கிற ப்ராப்ளமேட்டிக்ஸ், அதாவது இந்த கதைகள்ல இருக்க பிரச்சனை, இத குழந்தைகிட்ட நம்ம படிக்க குடுக்கும்போது, அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, மொத கதைக்கு ஃபர்ஸ்ட்டு போவோம். நான் ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரு ராணி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஜன்னல் வழியா அவங்களோட பனி படர்ந்த அ நாட பார்க்குறாங்க. நாட பார்த்துட்டு, அப்ப ஊசியால தெச்சுட்டே இருக்கும்போது, அந்த ஒரு ஊசி குத்தி, அந்த ரத்தம் துளி பட்டதோனே, இந்த மாரி நமக்கு ஒரு மகள் பிறக்க மாட்டாளா? அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படி பிறந்த மகள் தான் ஸ்னோ ஒயிட். ஸ்னோ போல வெண்மையான பனி போல இருக்கிற ஒரு மகள். அதனால ஸ்னோ ஒயிட் அப்படின்னு அவளுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த பெண் வந்து அவ்ளோ வெள்ளையா இருக்காங்கிறது தான் அந்த கதையோட சென்ட்ரல் தீம். அதாவது அந்த கதையோட கருவே வெள்ளையா இருக்கணும். வெள்ளையா இருக்கிறதுனால அவ அழகு. வெள்ள மட்டும் தான் வருது. இத நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஓ! வெள்ளையா இருக்கவங்க மட்டும் தான் அழகா? அப்ப கருப்பா இருக்கிறவங்கலாம் அழகு இல்லையா? அப்படிங்கிற கேள்வி நம்மள கேட்க தோணுது. இப்படி வெள்ளையா இருக்கிறத பத்தி மட்டுமே சார்ந்து அந்த கதை ஆரம்பிக்குது. இத வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட படிக்க குடுக்குறோம். படிக்க குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கதைய பார்ப்போமே. அந்த கதையில ஸ்னோ ஒயிட்டோட அம்மா செத்து போயிடுறாங்க. ஒரு 1, 2 வருஷம் இருக்கும்போதே செத்து போயிடுறாங்க. அவங்க அப்பா ஒரு ராஜா. அதனால அவர் வேற ஒரு பெண்ண வந்து திருமணம் பண்ணி கொண்டு வராரு. அந்த பெண் ரொம்ப இளமையான, ரொம்ப அழகான பெண். அவளுக்கு மந்திர சக்தி இருக்கு. அவள வந்து விட்ச் அப்படின்னு, அதாவது சூனியக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. சூனியக்காரினாலே நம்ம யூசுவலா எப்படி யோசிப்போம்னா, ரொம்ப வயசான, முதிர்ந்த தோற்றமுடைய ஒருத்தங்கன்னு. அப்படி கிடையாது. இவளுக்கு வந்து நெறைய மந்திர சக்திகள் இருக்கு. இவ விட்ச் தான். இவ சூனியக்காரி தான். ஆனா ரொம்ப இளமையான, ரொம்ப அழகான, இவளும் ஒரு வெள்ள சூனியக்காரியா இருக்கா. அதாவது ஃபேர் சூனியக்காரியா இருக்கா. இப்ப இவள்ட்ட ஒரு மாய கண்ணாடி இருக்கு. அந்த மாய கண்ணாடி கிட்ட இவ போய் எப்பொழுதும் என்ன கேட்பான்னா, அ "மிரர் மிரர் ஆன் த வால்", அதாவது "கண்ணாடியே கண்ணாடியே நீ என்ன என்கிட்ட சொல்லணும் தெரியுமா? இந்த உலகத்திலேயே வெள்ளையா இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லு" அப்படின்னு கேட்பா. "ஹூ இஸ் ஃபேரஸ்ட் ஆஃப் தெம் ஆல்" அப்படின்னு கேட்கிறா. உடனே அந்த கண்ணாடியும் இத்தன வருஷமா அந்த பொண்ணோட முகத்த தான் பிரதிபலிக்குது. என்ன சொல்லுதுன்னா, "நீ தான் இருக்கிறதுலயே வெள்ளையான பெண்" அப்படின்னு சொல்லுது. ஆனா ஸ்னோ ஒயிட் பொறந்த உடனே அப்படி சொல்லல. இந்த காரணத்தினாலேயே ஸ்னோ ஒயிட் எந்த ஊர்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சு, அந்த ராஜாவோட மனைவியாவே அவங்க ஆவுறாங்க. என்னத்துக்காக ஆவுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க மனைவி ஆயி அந்த குழந்தைய கொல்லப் போறாங்க. அந்த குழந்தை வளர்ந்துட்டு வருது. ஒரு நாள் ராஜா ஏதோ ஒரு வேலை நிமித்தமா போறாரு. ஒரு போருக்காக போறாரு. வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு தெரியும். இப்ப குழந்தை செத்து போயிடுத்துங்கிறது சொல்றது ரொம்ப ஈஸி. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஹண்ட்ஸ்மேன் ஒருத்தங்கள கூப்பிடுறாங்க. அதாவது அங்க வேட்டையாடுற அவங்களோட பணிவிடையெல்லாம் செய்ற ஒருத்தங்கள கூப்ட்டு, இந்த பொண்ண என்ன பண்ணு, காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துரு. காட்டுக்குள்ள போய் கொன்னுடு. இல்ல விட்டுட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. ஆ இவருக்கு வந்து அந்த குழந்தை ரொம்ப பச்சிளம் குழந்தை. பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ! இத்துணூண்டு பொண்ண இவள போய் காட்டுக்குள்ள விட சொல்றாங்களே! நம்ப வந்து காட்டுல கொண்டு போய் கொன்னுட்டா அது செத்துரும். இல்ல நம்ம கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துட்டோம்னா கூட என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு விலங்கு வந்து அத அடிச்சு அந்த குழந்தை சாக தான் போகுது. இப்படி நம்மளுக்கு போய் குடுத்துருக்காங்களே! அப்படின்னு ரொம்ப சோகமா ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட குழந்தை இல்ல. அதனால ரகசியமா அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அவங்க மனைவி கிட்ட குடுத்து, "இந்தாம்மா இந்த குழந்தைய நீ வளரு" அப்படிங்கிறாங்க. இந்த கதையில நெறைய வெர்ஷன் இருக்கு. நீங்க எந்த வெர்ஷன் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் சொல்லப் போற வெர்ஷன்ல அவங்க மனைவி கிட்ட குடுத்து வளர்க்க சொல்றாங்க. அந்த மனைவியும் அந்த குழந்தைய ரொம்ப நல்லா வளர்த்து வராங்க. ஒரு 1 வருஷம் ஆகுது. ஆ அதுக்குள்ள அந்த சூனியக்காரங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, திருப்பி கண்ணாடிய பார்த்து, இப்பதான் குழந்தை செத்துடுத்து குழந்தை செத்துருச்சுல்ல. ஆனாலும் அவங்க கண்ணாடிய பார்த்துட்டு என்ன கேட்கறாங்கன்னா, "மிரர் மிரர் ஆன் த வால், ஹூ இஸ் ஃபேரஸ்ட் ஆஃப் தெம் ஆல்", கண்ணாடியே இப்ப சொல்லு, இப்ப யாரு வெள்ளையா இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த அ மிரர் திருப்பி அந்த குழந்தைய தான் காமிக்குது. காமிச்ச உடனே இவங்களுக்கு அந்த குழந்தை இப்ப கொஞ்சம் வளர்ந்துருச்சு. காமிச்ச உடனே இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப நம்ம இன்னும் வெள்ளை இல்லன்னா, அந்த குழந்தை உயிரோட இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ட்டு அந்த ஹன்ட்ஸ்மேன கூப்பிட்டு மிரட்டுறாங்க. "இங்க பாரு, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் குடுக்குறேன். ஒழுங்கா அந்த குழந்தைய கொன்னுடு. அந்த குழந்தைய நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு. அந்த குழந்தைய நீ கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய கொல்ற. நான் தான் உலகத்திலேயே வெள்ளையான ஒருத்தங்களா இருக்கணும்" அப்படிங்கிறாங்க.
அந்த வேடனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹன்ஸ்மேன் என்ன பண்றான், சரி ஓகே அவங்க மனைவி கிட்ட போயிட்டு, இந்த குழந்தைய குடும்மா, இந்த குழந்தைய கொல்றது தான் ஒரே ஒரு வழி அப்படிங்கிறான். அவங்க மனைவி மனசு ரொம்ப கஷ்டப்படுது. கதறி கதறி அழறாங்க. ஏன் நம்மளுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு கடவுள் குடுத்த பொக்கிஷம் இது. கடவுள் குடுத்த பரிசு இது. இத போய் கொல்ல சொல்றீங்களே அப்டின்ட்டு. அவன் யோசிக்கிறான். மனைவியோட பேச்சும் அவன் கேட்கறான். தன்னாலயும் தாங்க முடியல இப்டி ஒரு குழந்தைய கொல்றது. அதனால என்ன பண்றான்னா, அவங்கள ஏமாத்துறதுக்காக இந்த தடவ ஒரு அங்க போயிட்டு இருக்கிற ஒரு மான கொன்னுட்டு, அந்த மானோட ஹார்ட்ட எடுத்துட்டு போய், அதாவது அந்த மானோட ஹிருதயத்த எடுத்துட்டு போயிட்டு குடுத்து, இந்தா இதுதான் குழந்தையோட இருதயம் அப்படிங்கிறான். உடனே அவங்க கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. கன்வின்ஸ் ஆயிட்டு குழந்தைய கொன்னுட்டாங்கன்னு நெனைக்கிறாங்க. ஆனாலும் இவனுக்கு வந்து பயம் இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மனைவி இல்லாத நேரத்துல அந்த குழந்தைய ஒரு ஒரு அட்டைப்பெட்டி மாரி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு, அந்த பெட்டிய வந்து கடலுக்குள்ள தூக்கி போட்டுடுறான். கடலுக்குள்ள தூக்கி போட்டோனே செத்துரும்னு நெனைக்கிறான். பட் ஆனா அந்த குழந்தை சாகல. அந்த குழந்தை அப்படியே அந்த கடல் தண்ணீலயே போய் வேற ஒரு கரை ஒதுங்குது. அந்த கரை ஒதுங்கும்போது, அங்க ஒருத்தர் வந்து மீன் புடிச்சிட்டு இருக்கவரு அத எடுக்குறாரு. எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாரு. அந்த குழந்தையும் வளர்ந்து வருது. இப்படி சூனியக்காரி வந்து பல முறை அந்த குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கா. அப்படியே அந்த குழந்தையும் ஒவ்வொரு வீடா மாறி, மாறி, மாறி போய் ஃபைனலா எங்க போய் சேருதுன்னா, 7 டுவார்ஃப்ஸ் அதாவது 7 குள்ளர்கள் வீட்டுக்கு போய் சேருது. ஒரு நாள் அவ காட்டுல இருக்கும்போது அந்த 7 குள்ளர்கள மீட் பண்றா. அந்த குள்ளர்கள் அப்ப இல்ல. அதனால அவ அந்த காட்டுல போயிட்டு அவ பசியில இருக்கா. அவளுக்கு யாரும் இல்ல. அதனால சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறா. அந்த 7 குள்ளர்கள் வந்தவுனே, "யாருடா நம்ம வீட்ல இவ்ளோ அழகான ஒரு பொண்ணு படுத்திருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு ஆ அவளுக்கு வந்து சாப்பாடு குடுத்து, அவள தங்கச்சி மாரி பாத்துக்குறாங்க. அவ இன்னுமே ஒரு சின்ன பொண்ணா தான் இருக்கா. ஆனாலும் அவள ரொம்ப நல்லா பாத்துக்குறாங்க. பாத்துட்டு இருக்கும்போது, ஆ ஸ் திருப்பி வந்து சூனியக்காரி ஒரு நாள் கண்ணாடி கிட்ட கேட்கிறா, "கண்ணாடி யாரு வெல்ல இப்ப?" அப்படிங்கும்போது, இப்ப ஒரு 10 வயது வந்திருக்கிற ஸ்னோ ஒயிட்ட திருப்பி அந்த கண்ணாடி காமிச்ச உடனே அவளுக்கு அவ்ளோ கோவம். "என்னடா இந்த பொண்ணு எவ்வளவு தடவ கொலை பண்ண ட்ரை பண்ணாலும் செத்து தொலைய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு, "நானே பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு தான் நெறைய மந்திரங்கள் தெரியுமே. அதனால ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறா. அந்த ஆப்பிள்ல ஒரு பாய்சன ஒரு விஷத்த வந்து ஆப்பிள்ல கலந்து, அந்த ஆப்பிள கொண்டு போறா. அந்த ஸ்னோ ஒயிட் கிட்ட. அவளே வயசான ஒரு தோற்றம் போட்டுட்டு, அந்த ஸ்னோ ஒயிட் இருக்கிற கூடத்துக்கு போறா. அந்த அந்த குடிலுக்கு போறா. குடிலுக்கு போயிட்டு, அந்த ஆப்பிள அந்த குழந்தைகிட்ட குடுக்குறா. அந்த குழந்தை ஆப்பிள பார்த்தோனே, "இவ்ளோ அழகான ஆப்பிளா?" அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சிடுது. கடிச்ச அடுத்த நொடி அந்த குழந்தையோட உயிர் போயிடுது. அதாவது கடிச்ச அடுத்த நொடி போனதுனால, அந்த ஆப்பிள் தொண்டையிலேயே சிக்கியிருக்கு. அவளும் அந்த இடத்துலருந்து போயிடுறா. போயிட்டு கண்ணாடி கிட்ட கேட்கும்போது, கண்ணாடி சொல்லுது, இந்த தடவ அவ 1 வருஷம்லாம் வெயிட் பண்ணல. அவ உடனே கேட்கிறா, "யாரு உலகத்திலேயே வெல்ல?" அப்படின்னு. கண்ணாடி சொல்லுது, "நீ தாம்மா உலகத்திலேயே வெல்ல" அப்படின்னு சொல்லுது. இவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த ராஜா எங்க போனாரு? ஏன் அந்த ராஜா திடீர்னு காணாம காணாம போயிடுறான்னு? ஃபேரி டேல்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும். ஆனா, அந்த கேரக்டர் வந்து மொத்த கதையிலயும் இருக்காது. இத நீங்க வந்து படம் பார்க்கும்போது கூட பார்க்கலாம். ஒரு கதையில ஆரம்பிக்கும்போது இருக்கிற ஒரு கேரக்டர் திடீர்னு காணாம போயிடும். ஸோ, அப்படிதான் அந்த ராஜா கேரக்டர் அதுக்கப்புறம் அந்த கதையில வரவே மாட்டேங்குது. ஸோ, இப்ப இப்படி போயிட்டு இருக்கும்போது, அந்த குள்ளர்கள் வந்து திருப்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த குழந்தை வந்து செத்து கிடக்கிறத பார்த்தோனே, அந்த பெண் செத்து கிடக்கிறத பார்த்தோனே, அவங்களால மனசு தாங்கவே முடியல. அவளுக்காக ஒரு அழகான கண்ணாடி சவப்பெட்டி செஞ்சு, அந்த கண்ணாடி சவப்பெட்டிய அவங்க வீட்டுல இருந்து பார்க்கிற தொலைல ஒரு மலை இருக்கு. அந்த மலை மேல கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த ஊரே நான் சொல்லியிருக்கேன். ஒரு பனி படர்ந்த ஊருன்னு. அவ்ளோ அழகான அந்த ஊர்ல, அந்த பனிக்கு நடுவுல அந்த குழந்தைய கண்ணாடி பெட்டியில வச்சு வைக்கிறாங்க. அந்த பெண் அவ்ளோ அழகா அங்க படுத்து தூங்கிட்டு இருக்க மாரி இருக்கா. ஆனா, அந்த பெண் படுத்து தூங்கிட்டு இல்ல. அவ ஆக்சுவலா அவளுக்கு அவ வந்து செத்துட்டா. சோ, அவ வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்க மாரி இருக்கிறா. அந்த வழியா ஒரு இளவரசன் போறான். இளவரசன் இந்த பெண்ண பார்க்குறான். பெண்ண பார்த்தோனே, இப்படி ஒரு அழகான பெண்ணான்னு அந்த கண்ணாடி பெட்டிய திறந்து முத்தம் குடுக்குறான். முத்தம் குடுத்த உடனே அவனுக்கும் உயிர் போயிடுது. ஏன்னா, பெண்ணோட உதட்டுல இருக்கிற விஷம் பட்டு அவனுக்கும் உயிர் போயிடுது. அவன் பக்கத்திலேயே படுத்துடுறான். அவங்களோட அப்பாவும் வேட்டையாடுறதுக்காக அந்த வழியா வந்தவர், "எங்கடா நம்ம பையன காணுமே!" அப்படின்னு சொல்ட்டு, திருப்பி குதிரைய எடுத்துட்டு கடகடன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாரு. இந்த 7 குள்ளர்கள் கிட்ட கேட்கும்போது, "தெரியலையே" அப்படிங்கிறாங்க. அவங்க மேல பார்க்குறாங்க. மேல பார்க்கும்போது அ அந்த பெட்டிக்கு மேல ஒருத்தர் படுத்து கிடக்குற மாரி இருக்கு. எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்க பிரின்ஸும் படுத்து கிடக்கான். அந்த இளவரசனும் அங்க படுத்து கிடக்கான்.
அவங்க அப்பாவால மனசு தாங்கவே முடியல. அவங்க அப்பா அழுதுட்டே இருக்காரு. அழும்போது அவரோட கண்ணீர் துளி பட்டு அந்த பையன் முழிச்சுன்றான். அந்த பையனுக்கு அவ்வளவா விஷத்தோட தாக்கம் இல்ல. அதனால அவன் இன்னும் இறந்து போல. அவன் என்ன சொல்றான்னா, "அப்பா, அப்பா நான் உன்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு எப்படியாவது இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி குடுங்குறான்." அப்பா சொல்றாரு, "என்னப்பா முட்டாளா நீ? ஆல்ரெடி பொண்ணு செத்துருக்கா. அந்த பொண்ண போய் முத்தம் குடுக்குற. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ண போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறியே!" அப்படிங்கிறாரு. உடனே அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவ எப்படியோ அவன் கன்வின்ஸ் பண்ணிட்டான். கன்வின்ஸ் பண்ண உடனே, "அப்பா என்னவோ பண்ணி தொல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட ஓகே சொல்றாரு. ஆனாலும் அந்த 7 குள்ளர்கள் இல்ல இது இந்த பொண்ணு எங்க தங்கச்சி மாரி. அவங்களலாம் கொன்ட்டு போக விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்டயும் கன்வின்ஸ் பண்றாங்க. அந்த பையன் ரொம்ப அழறான். இந்த பொண்ண தான் நான் திருமணம் பண்ணா பண்ணிப்பேன். வேற யாரையுமே திருமணம் பண்ணிக்க மாட்டேன். இவ தான் என் மனைவி. இவளோட அழகுல நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவங்க யோசிக்கிறாங்க. இந்த மாரி நம்மள விட அதிகமா காதலிக்கிற ஒரு பையன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு குடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. அப்ப அந்த பையன் அந்த பெட்டிய வந்து தன்னோட குதிரையோட முன்னாடி வச்சுட்டு, குதிரை போயிட்டு இருக்கிற ஃபாஸ்ட்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு மேடு வருது. அந்த மேடுல ஏறுறாங்க. அப்ப ஸ்னோ ஒயிட்டோட தொண்டையில மாட்டியிருக்கிற ஆப்பிள் விழுந்து, ஸ்னோ ஒயிட் முழிச்சுன்றதா கதை இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த கதைய சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, யாராவது ஒரு பொருள கொண்டு வந்து குடுத்தா, எவ்ளோ அழகா இருந்தாலும் உடனே எடுத்து வாயில போட்டுட்றாத, உடனே எடுத்து அத சாப்ட்றாத அப்படின்னு சொல்றதுலேருந்து ஆரம்பிச்சு, எத்தனையோ கருத்துக்கள சொல்றதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா, குழந்தை மனசுல எப்படி போய் விழுது? இல்ல நானே குழந்தையா இருக்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு அழகான இளவரசன் நம்மளுக்காக வருவான். அவன் நம்மள காப்பாத்துவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமயே நம்பளுக்கே தெரியாம ஒரு சப்ளிமினல் மெசேஜா போய் சேருது. இந்த மெசேஜ் தேவையா? அப்படிங்கிறத தான் நெறைய கிரிட்டிக்ஸ், நெறைய ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க. நீங்கலாம் இப்ப என்ன நெனச்சுட்டு இருப்பீங்க? சரி இந்த பையனுக்கு என்ன ஆச்சு? அந்த பொண்ணு தான் உயிரோட வந்துருச்சே. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடந்துச்சான்னு நெனைப்பீங்க. முக்காவாசி ஃபேரி டேல் எப்படி முடியும்னா, தே லிவ்ட் ஹேப்பிலி எவர் ஆஃப்டர். அதாவது அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பல நூற்றாண்டுகள் வாழ்ந்தாங்க. பல 100 ஆண்டுகள் ஒண்ணா வாழ்ந்தாங்க அப்படின்னு முடியும். இந்த கதையும் அப்படிதான் முடியுது. குழந்தைகளுக்கான வெர்ஷன்ல. ஆனா உண்மையான வெர்ஷன்ல ஸ்னோ ஒயிட்க்கு இத்தன தடவ தன்ன கொடுமைப்படுத்தின சூனியக்காரிய விடுறதுக்கு மனசு இல்ல. அவ என்ன சொல்றா, தன்னோட இளவரசன் கிட்ட நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா, என்ன இத்தன வருஷமா கொடுமைப்படுத்தின அந்த என்னோட அ ஸ்டெப் மதர், என்னோட என்ன கொடுமைப்படுத்தின அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறான். அவன் எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு கேட்கிறான். உடனே அந்த ஊர்ல 2 விதமான பனிஷ்மென்ட் வந்து 2 விதமான கதைகள் இருக்கு. நான் 2 பனிஷ்மென்ட்டையும் உங்களுக்கு சொல்றேன். எப்படி கொடூரமா இந்த கதைகள் இருந்திருக்குங்கிறத நீங்க பாருங்களேன். ஒரு பனிஷ்மென்ட் என்னன்னா, ஒரு பேரல் அதாவது ஒரு பெரிய ஒரு பெட்டி மாரி ஒண்ணு எடுத்து, ஒரு அந்த பெயிண்ட், சிமெண்ட் எல்லாம் கொட்டி வைப்போம்ல, அந்த மாரி ஒரு 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 பாத்திரத்த எடுத்து, அந்த பாத்திரத்துல ஒரு 1000 ஆணிகள அடிச்சு, அதுக்குள்ள அந்த பொண்ண இறக்கிடணும். அந்த பொண்ண இறக்குனதுக்கு அப்புறம் ஒரு குதிரைய விட்டு, அந்த குதிரையில அந்த அந்த பாத்திரத்த கட்டி, அத அப்படியே உருட்டிட்டே போகும்போது, அவ துடிச்சு துடிச்சு சாவா. இந்த பனிஷ்மென்ட் தான் வேணும்னு ஒரு வெர்ஷன்லயும், இன்னொரு வெர்ஷன்ல ஆ செருப்ப வந்து நல்லா சூடு பண்ணி, அந்த சூட்டு செருப்பு அப்படியே உயிர் போற அளவுக்கு கொதிக்கிற அந்த செருப்ப வந்து கால்ல போட்டுவிட்டு, அந்த கால்ல போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும். அத பார்த்து நான் சிரிச்சு சிரிச்சு ஆ சிரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க செத்துரணும் அப்படிங்கிற பனிஷ்மென்ட்டையும் இந்த 2 பனிஷ்மென்ட்ல எந்த பனிஷ்மென்ட் கொடூரம்னு எனக்கு தெரியல. இந்த பனிஷ்மென்ட்ட வந்து அவ கேட்டதா கதை முடியுது. ஆ நான் தான் சொல்றேன்ல, இந்த குழந்தைங்களுக்காக இந்த கதை அப்படிங்கும்போது, இந்த மாரி வயலன்ட்டான இமேஜரீஸ எடுத்துட்டு, அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதோட முடிச்சிடுறாங்க. இங்கிருந்து அப்படியே ஒரு ரொம்ப அழகான ரப்புன்சல் அப்படிங்கிற கதைக்கு வருவோம். அகைன் இந்த கதை வந்து டிஸ்னில நீங்க பார்த்திருப்பீங்க. ஆ ரப்புன்சல்ங்கிறது வந்து ரொம்ப ஆ ஒரு கோல்டன் கலர் ஹேர் இருக்கிற லாங்கஸ்ட் ஹேர் இருக்கிற ஒரு பொண்ண பத்தின கதை. இந்த கதையோட ஸ்டார்ட்டிங் பார்ட்டுக்கு போலாம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? கிரிம்ஸ் ஃபேரி டேல்ல. இன் ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு அந்த அம்மா வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அந்த அம்மா பிரெக்னன்ட்டா இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சாப்படுற கிரேவிங் வருது. நல்லா சாப்பிடணும், விதவிதமா சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங் வருது. அந்த கிரேவிங் வரும்போது அவங்க ஹஸ்பண்ட எனக்கு இது வேணும், அது வேணும், என்ன எங்க கிடைக்காத விஷயங்களா இருந்தாலும் வேணும் வேணும்னு கேட்கறாங்க. நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது எல்லாமே ஜெர்மனில செட் பண்ண கதை அப்படிங்கும்போது, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும், என்னென்ன விஷயங்கள சாப்பிட ஆசைப்படுறாங்க
ஆசைப்படுறாங்கன்னு பாருங்களேன். அவங்களுக்கு மாதுளம் பழம் சாப்பிடணும்னு ஆசை வருது. அவங்க ஹஸ்பண்ட் உடனே என்ன பண்றாரு, ஊரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப விலை குடுத்து ஒரு மாதுளம் பழத்த வாங்கிட்டு வராரு. மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசை வருது. நம்ம ஊர் மாரி அங்கலாம் ரொம்ப ஈஸியா மாம்பழம் கிடைக்காது. அதனால மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்தோனே, அகைன் அவங்களோட அ அ கணவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு மாம்பழம் கொண்டு வராங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இவங்களோட ஆசை என்ன தெரியுமா? அவங்க அவங்க வீட்டுல இருந்து எட்டி பார்த்தோம்னா, ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில ஒருத்தங்க ஒருத்தங்க வாழ்ந்துட்டு வராங்க. யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு தனி பெண் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பெண் ரொம்ப அழகான ஒரு கார்டன் வச்சிருக்காங்க. அந்த கார்டன்ல கார்ன் விளைஞ்சிட்டு இருக்கு. அந்த கார்னோட முடிய பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கு என்ன தோணும்னா, அந்த கார்னோட முடி எப்படி இருக்கும்னா, கோல்டு கலர்ல இருக்கா, இந்த மாரி கோல்டன் ஹேரோட நம்மளுக்கு ஒரு பொண்ணு பொறக்கணும் அப்படிங்கிறது தோணும். அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு இந்த கார்ன் கார்ப் இந்த கார்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்காதா? இந்த மக்காச்சோள கதிர நம்ம சாப்பிட மாட்டோமா? அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, "அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க வேற இவ்வளோ பெரிய அரண்மனையில இருக்காங்க. நம்ம இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். நம்ம இப்படிலாம் பண்ண வேண்டாம்." அப்படிங்கும்போது அவங்க சொன்ன பேச்சே கேட்கல. அதனால அவங்க ஹஸ்பண்ட் ராத்திரி ராத்திரி ரகசியமா அ அந்த அவங்க வீட்டு சுவர ஏறி குதிச்சு, அந்த வீட்டு சுவரையும் ஏறி குதிச்சு, அந்த மக்காச்சோளத்த ஒவ்வொன்னா பறிச்சுட்டு வர ஆரம்பிக்கிறாரு. இத அந்த வீட்ல இருக்கிற சூனியக்காரங்க. அவங்க ஆக்சுவலா தனியா வாழ்ந்துட்டு இருக்க சூனியக்காரங்க. அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி வந்து அங்க வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணிட்டு, "யாருப்பா நீனு? எதுக்கு எங்க வீட்ல இருக்க மக்காச்சோளத்த திடீர்னு டெய்லி டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்க திருடி?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல என் வைஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த கார்ன் சாப்பிடணும்னு, இந்த மக்காச்சோளத்த சாப்பிடணும்னு. அதுக்கு தான் அவங்களுக்கு தான் கொண்டு போறேன்." அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உன் பொண்டாட்டியோட வயத்துல வளர்ற குழந்தை உங்களோடது. ஆனா, நீங்க சாப்பிடுறது என்னோட சாப்பாடு. அதனால அந்த குழந்தை என்னோட குழந்தை. நீங்க எவ்வளவு வேணாலும் மக்காச்சோளம் சாப்பிட்டுக்கோங்க. ஆனா, அந்த குழந்தைய என்ட்ட குடுத்துறணும் அப்டிங்கிறாங்க. இப்ப நம்ம ஊரு தாய்மார்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்க உடனே என்ன நினைப்பாங்க, "என்னது மக்காச்சோளத்துக்கு குழந்தைய குடுக்குறதா? அதெல்லாம் குடுக்க முடியாது" அப்படின்ருவாங்க. பட் இந்த கதையில எப்படி இருக்குன்னா, அந்த அம்மாக்கு அந்த சோளக்கதிர் சாப்பிடணும்னு அவ்ளோ ஆசையா இருக்காம். அதனால அவங்களே சொல்லிடுறாங்களாம், "என் புள்ளையே இல்லனாலும் பரவால்ல. நான் புள்ளைய பெத்துட்டு அவங்கள்ட்டயே குடுத்துடுறேன். ஆனா எனக்கு ஒவ்வொரு ராத்திரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த மக்காச்சோளம் வேணுங்கிறாங்களாம்." இத புரிஞ்சுட்டதுனால தான் அந்த சூனியக்காரி இத கேட்டிருக்காங்க. அதாவது தன்னோட மகள விட தனக்கு வயத்துல வளர்ற பிள்ளையோட சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு. இத வந்து குளூட்டனி அப்படிம்பாங்க. எக்ஸசிவா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அகைன் இது குழந்தைங்களுக்கான கதை. அதனால எப்படி அத கொண்டு போகுறாங்கன்னு பாருங்களேன். இந்த மாரி ரொம்ப அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்பட்டு சாப்பிடுறது தப்பு அப்படிங்கிற ஒரு மோரலோட இத கொண்டு போறாங்க. ஸோ இந்த மாரி குளுட்டனஸா இருக்கக்கூடாது. ரொம்ப ஓவரா இது வேணும், அது வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன வந்து குழந்தைங்களுக்கு குடுக்குறாங்க. அண்ட் அடுத்தவங்களோடத கண்டிப்பா வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறத திருப்பி திருப்பி அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே வராங்க. கதையிலயும் அதான் இன்சிஸ்ட் பண்ணாங்க. 2வது கதையிலயும் அததான் இன்சிஸ்ட் பண்றாங்க. சோ இந்த பெண் வந்து என்ன சொல்றான்னா, "என் குழந்தைய நான் குடுத்துடுறேன். எனக்கு மக்காச்சோளம் கிடைச்சா போதும்" அப்படிங்கிறா. கணவருக்கு தல மேல இடி விழுந்த மாரி இருக்கு. என்னடா இது இப்படி ஒரு பொண்டாட்டிய போய் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோமேன்னு. ஆனா அவர் எதுவுமே சொல்லல. இங்கேயும் ஆப்சென்ட் ஃபாதர் தான். போன கதை மாரியே. அவர் வந்து தன்னோட பெண்ண பத்தி அவ்வளவா கவலைப்படல. வருத்தப்படுறாரு. ஆனா பொண்டாட்டி கிட்ட எதிர்த்து ஏம்மா இப்படிலாம் பண்றன்னு கேள்வி கேட்கல. இவங்க சொன்ன மாரியே 10 மாசம் அந்த பொண்ணும் மக்காச்சோளத்த சாப்பிடுது. மக்காச்சோளம் சாப்பிட்டு அந்த குழந்தை பொறந்தது. அந்த குழந்தை வந்து கோல்டன் ஹேரோட பொறக்குது. பொறந்த அன்னைக்கு அவங்க வராங்க. அந்த சூனியக்காரங்க வந்து இந்த குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்காச்சோள தோட்டத்தையும், அந்த அரண்மனையும் அவங்க பேர்லயே எழுதி வச்சுட்டு அவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோட்டைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த கோட்டை எப்படி இருக்குன்னா, அந்த கோட்டைக்கு வாசலே கிடையாது. அந்த கோட்டையில ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் தான். அந்த ஜன்னலும் எப்படின்னா, ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால, அங்க யாரும் உள்ளவும் வர முடியாது, வெளிலயும் போக முடியாது. இந்த மாரி ஒரு அரண் இருக்கிற ஒரு கோட்டையில தான் அந்த குழந்தைய வச்சு வளர்க்குறாங்க.
அந்த குழந்தை உலகத்துல இருக்க யார பத்தியுமே தெரியாம, வெறும் இந்த சூனியக்காரிய மாத்திரம் பார்த்து, பார்த்து டெய்லி வளர்ந்து வருது. அகைன் சூனியக்காரின்னு உடனே வயசானவங்கள கற்பனை பண்ணாதீங்க. சூனியக்காரிங்கிறது இங்க அந்த அம்மா வயசு இருக்கிற ஒரு அம்மா, அவ்வளதான். அண்ட் இவங்களும் ரொம்ப ஒரு நார்மலான ஒரு பெர்சன் தான். படத்துல காமிக்கிற மாரி அப்படியே தோலெல்லாம் சுருங்கி, நெகம்லாம் பெருசா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த குழந்தை இவங்கள தான் அம்மான்னு நெனச்சுட்டு வளருது. அண்ட் குழந்தை வளர்ந்து வர, வர, வர என்ன ஆவுதுன்னா, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா லோன்லினஸ், அதாவது தனிமையா இருக்கோமே நம்ம. நம்ம அம்மா கூட அப்பப்ப வெளியில போயிட்டு வராங்க. வெளி உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசை வருது. அத அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு, நான் வந்து உன்னோட தாய். எனக்கு தெரியும் உனக்கு எது நல்லதுன்னு. நீ வெளி உலகத்த பார்க்கவே கூடாது. நீ வெளி உலகத்துக்கு போவே கூடாது" அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவ ரொம்ப பிடிக்கும். சூனியக்காரங்கன்லாம் அவளுக்கு தெரியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, "ஓகேம்மா, நான் உன் பேச்ச கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படியே குழந்தை வளர்ந்து வளர்ந்து வருது. இன்னும் தனிமைய உணர ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கிட்ட ஒரு நாள் சொல்றா, "அம்மா நீ மட்டும் வெளியில போற. நீ ஏன் வெளியில போற? நீனும் இனிமேட்டு வெளியில போகாதன்னு." இப்ப நீங்க என்ட்ட என்ன கேட்கணும்னா, வெளியில தான் போ முடியாது. வெளில போ முடியாது, உள்ள வர முடியாதுல்ல. அப்ப அம்மாவும் குழந்தையும் வெளில போறதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. அந்த மெத்தட் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா வெளியில போம்போது, அந்த குழந்தையோட முடிய, அதாவது அந்த கோல்டன் ஹேர வந்து அவ தூக்கி போடுவா. அந்த தங்க நிற கூந்தல வந்து தூக்கி போடுவா. அத வந்து கயிறு மாரி பிடிச்சு அவங்க இறங்குவாங்க. திருப்பி அவ அந்த முடிய இழுத்துன்ருவா உள்ள. உள்ள இழுத்துனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, வெளில வந்துட்டு "ரப்புன்சல் உன்னோட முடிய தூக்கி போடு" அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்னோனே திருப்பி அந்த பொண்ணு வந்து அந்த முடிய தூக்கி போடுவா. அதுக்கப்புறம் அந்த அம்மா அத பிடிச்சு ஏறி வருவாங்க. இப்படிதான் டெய்லி நடந்துட்டு இருக்கு.